கொண்ட முகமது ருஸ்தி என்கின்ற இளைஞன் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக இஸ்ரேல் அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியதன் அடிப்படையிலே அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த ஸ்டிக்கரில் இருக்கின்ற வாசகத்தை பார்க்கின்ற போது சாதாரணமாக எல்லோருடைய உள்ளத்திலும் எழுகின்ற ஒரு வெறுப்பான ஒரு அபிப்பிராயமாகவே அது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இஸ்ரேல் அவ்வாறு இந்த சர்வதேசத்திலே முஸ்லிம் நாடுகள் மீது அல்லது ஏனைய நாடுகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அவ்வாறான கொடுமையான செயற்பாடுகளை அரங்கேற்றி வருகின்றது. இந்த நேரத்திலே அவர் ஒட்டிய அந்த ஸ்டிக்கரை காரணமாக வைத்து டிடென்ஷன் ஆர்டர் எடுத்து அதன் மூலமாக ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கான எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் அங்கே இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அதே நேரம் கைது செய்யப்பட்ட இந்த முகமது ருஸ்தி என்பவருடைய நிலைமையை பார்க்கின்ற போது இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் பெரும்பான்மையானோர் இந்த அனுர அரசாங்கத்தின் ஆட்சியை அமைப்பதற்கு ஒவ்வொருவருமே துணை நின்றிருக்கின்றார்கள், வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள். முஸ்லிம் விரோத போக்குகள் இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் அனுரகுமார திசாநாயக்கா மீது நம்பிக்கை வைத்து ஏற்கனவே இந்த கோட்டா அரசாங்கங்கள் மீது இருந்த அதிருப்தியை வெளிக்காட்டுவதற்காகவே வாக்களித்தார்கள். ஆனால் தற்போதும் அதே நிலைமை நீடிக்கின்றது என்றால் இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு எந்த ஜனநாயகத்தை பின்பற்றுகின்றது என்பது எங்களுடைய ஒரு கேள்வியாக எழும்புகின்றது. இந்த முஸ்லிம் சமூகம் யாரை நம்புவது? கோட்டா அரசாங்கத்தை எடுத்தாலும் முஸ்லீம் இனவெறுப்பு அரசியல் நடைபெற்றது. மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை எடுத்தாலும் இவ்வாறான இன எதிர்ப்பு, இன அழிப்பு, இனக்குரோத அரசியலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போதும் அவ்வாறான ஒரு செயற்பாடுகளா, இன வெறுப்பு அரசியல் செயற்பாடுகளா அரங்கேற்றப்படுகின்றன என்ற கேள்வியை எங்களுக்கு எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமன்றி கடந்த காலங்களிலே வேண்டுமென்று முஸ்லிம்கள் பலர் கைது செய்யப்பட்டார்கள். சஹ்ரானுடைய குண்டுவெடிப்பினை தொடர்ந்து அம்பாறை கொத்துரட்டி பிரச்சனை, கண்டி திகன பிரச்சனை போன்ற இடங்களிலெல்லாம் நடைபெற்ற குற்றச்சாட்டுகளுக்காக பல்வேறு துன்பங்கள் முஸ்லிம்கள் மீது இழைக்கப்பட்டது. அதே போன்றுதான் இஜாஸ் ஹிஸ்புல்லா சட்டத்தரணி எங்களுடைய அஹ்னப் ஜாசிம் என்கின்ற ஒரு கவிஞர் நூலை வெளியிட்டதற்காக கைது செய்யப்பட்டார். அதே போன்று எங்களுடைய ஒஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் கைது செய்யப்பட்டார். ஆசாத் சாலி கைது செய்யப்பட்டார். ரிஷாட் பதியுதீன் கைது செய்யப்பட்டார். அது மாத்திரமன்றி குர்நஹால் வைத்தியசாலையிலே மிகவும் தியாகத்தோடு பணிபுரிந்த எங்களுடைய சாபி சியாப்தீன் அவர்கள் கூட கைது செய்யப்பட்டு தற்போது வழக்கு விசாரணைகள் நடைபெற்றதன் இறுதி தருணத்திலே 4-5 வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொருவரும் நிரபராதிகள் என்று தீர்ப்புகளை வழங்கி அவர்களை குற்றமற்றவர்கள் என்று நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் வெளியேற்றப்படுகின்றார்கள். இவ்வாறு அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது. ஒவ்வொன்றுக்கும் வழக்கு தாக்கல் செய்து மான நஷ்ட ஈடுகளை எடுப்பதை விட இந்த அரசாங்கமும் சட்டமா அதிபர் திணைக்களமும் என்ன அடிப்படையில் இவ்வாறான வீண் செலவுகளை ஏற்படுத்தி முஸ்லிம்கள் மீது ஒரு அநியாயத்தையும் அகௌரவத்தையும் ஒரு நம்பிக்கையினத்தையும் ஏற்படுத்தி பெரும்பான்மை சமூகத்திடமிருந்து தூரமாக்குகின்ற ஒரு கேவலமான ஒரு அரசியல் செயற்பாடு அரங்கேறுவதாகவே நாங்கள் அதை உணர்கின்றோம். அந்த வகையிலே இந்த கைது செய்யப்பட்ட முகமது ருஸ்தி என்பவர் உடனடியாக இந்த நாட்டின் ஜனாதிபதி, முஸ்லிம்களின் நம்பிக்கையை பெற்றிருந்த ஜனாதிபதி உடனடியாக சட்டமா அதிபரை தொடர்பு கொண்டு இந்த நியாயத்தை ஆய்வு செய்து இவ்வாறான தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதற்குரிய குற்றச்சாட்டுத்தானா என்பதை ஒரு சிறுபிள்ளை கூட சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற போது சட்டமா அதிபருடன் கலந்துரையாடி இவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற இவ்வாறான ஈன செயல்களில் இருந்து இந்த அரசாங்கமாவது ஒரு அளவுக்கு நம்பிக்கையை மீள கட்டியமைக்க முடியும் என்பதை கேட்டு அவரை உடனடியாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் இந்த முஸ்லிம்கள் சார்பாகவும் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஒவ்வொருவரின் சார்பாகவும் நான் இந்த அரசாங்கத்திடமும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.